ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் காம்போ பார்க்கலாம் சரிங்களா. அதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கதம்ப சாம்பார், புளி ரசம், தக்காளி இல்லாமல் புளி ரசம், அப்புறம் அவரைக்காய் பொரியல் சரிங்களா. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி டேஸ்ட் வித்தியாசமாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரசமும் சூப்பராக இருக்கும், சாம்பார் காய் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரிங்களா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு நான் 200 கிராம் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் காயெல்லாம் வேக வைக்கணும். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கலாம் சரிங்களா. முழுசாக அப்படியே போட்டிருக்கிறேன். ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன் சரிங்களா. போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்களா. நான் வந்து மஞ்சத்தூள் வந்து பருப்புலேயே போட்டேன், அதனால் வந்து நீங்கள் தனியாக இதுக்குள்ளே போடணுங்கிறது இல்லை. போட்டு தக்காளி கொஞ்சம் உடஞ்சி வெந்தோடனே நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம். காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் அரசாணிக்காய் இதெல்லாமே போட்டிருக்கிறேங்க. முருங்கைக்காயும் போட்டிருக்கிறேன். என்னென்ன காய் இருக்குது எல்லாத்தையும் போட்டாச்சு சரிங்களா. பூசணிக்காய் மட்டும் மிஸ்ஸிங்கு, இது சூப்பராக இருக்கும். அவரைக்காயும் போட்டிருக்கிறேங்க. கேரட், பீன்ஸ் போட்டிருக்கிறேன். என்னென்ன காய் இருக்குது எல்லாத்தையும் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் வச்சிடலாம் சரிங்களா. எல்லா காயை போட்டு ஓரளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் உப்பு பத்துதான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு. காய் நல்லா வெந்தோடனே நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருக்கிறோம்ல அந்த பருப்பை வந்து ஊற்றிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு கொதி வந்து ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சோன்னே வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம் சரிங்களா. நான் வந்து ஒரு அரை லெமன் அளவுக்கு தான் புளி ஓகேங்களா. தண்ணி கொஞ்சம் தண்ணியாட்ட வேணுங்கிறதுனால நிறையா கரைச்சி ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதாங்க. அப்புறம் தாளிச்சிக்கலாங்க சரிங்களா. தாளிப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகுங்க, சீரகம், வரமிளகாய் ஓகேங்களா, கருவேப்பிலை இவ்வளோ தான் போட போகிறோம் சரிங்களா. நெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், ஆப்ஷன் தான் சரிங்களா. பாருங்கள் அவ்வளோதான். இது ஊற்றினோம்னா அருமையான கதம்ப சாம்பார் ரெடி சரிங்களா. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தலையை மட்டும் போட்டோம்னா அருமையான சாம்பார் ரெடி, சாப்பிட்லாம் சரிங்களா. காய்கறி ரசமெல்லாம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு வேண்டியதான் சரிங்களா. பாருங்கள் கொத்தமல்லி தலை போட்டாச்சு. அடுத்தது வந்து அவரைக்காய் தாளிச்சிடலாங்க சரிங்களா. அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் இதுக்கு போடுறேன், நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரே ஒரு பல் பூண்டு போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாய் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிளுங்க சரிங்களா. இது வந்து அவ்வளோதாங்க. ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காயை போட்டுடலாம் ஓகேங்களா. உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளோ தானுங்க ஓகேங்களா. வேறு எதுவுமே கிடையாது. உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலரி அப்படியே மூடி வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, 10 நிமிஷம் இருந்தாவே போதும். சூப்பராக வெந்துடும் சரிங்களா. பாருங்கள் வெந்துருச்சு. வெந்தோடனே வந்து நான் இன்றைக்கி வந்து தேங்காய் போட போகிறது இல்லைங்க. இந்த காய்க்கு வந்து ஒரே ஒரு முட்டை ஊற்றுறேன் சரிங்களா. ஒரு முட்டை ஒரு எக்கை ஊற்றி அப்படியே வணக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. நம்ம முட்டையை ஊற்றி நல்லா ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நல்லா முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டியை நம்ம வெளியே எடுக்கவே கூடாது. நல்லா வறுத்துட்டே இருக்கணும், அதை வணக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், காய் ரெடி. அடுத்தது வந்து நம்ம ரசம் வச்சிடலாம். புளி ரசத்துக்கு வந்து புளிங்க நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன் சரிங்களா. அதை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம் சரிங்களா. இந்த புளி ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிஜமானவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் அப்பப்போ வைப்போம், ரொம்ப நாள் ஆச்சு சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இப்போல்லாம் தக்காளி ரசமே தான் வச்சுட்டு இருக்குது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டோன்னே வந்து இது சீரகமும் மிளகும் இடித்து வச்சதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ரசப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சரிங்களா. இவ்வளோ தான் போட்டுட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். தாளித்தோம்னா அருமையான ரசம் ரெடி ஆகிடும். பாருங்கள் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் இன்றைக்கி. சில்வர் வடைச்சட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாக வைக்கணும். நான் வந்து ஃபுல்லாக வச்சுட்டேன், அதனால் அப்படி பார்க்க வருது உங்களுக்கு. அவ்வளோதானுங்க. நான் வந்து பூண்டு இடித்து போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் சரிங்களா. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டிருக்கிறேன். அவ்வளோதானுங்க. வணக்கி விட்டு கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா. தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க. அப்புறம் மாதிரி கரும் சக்கரை போட்டிருக்கிறேன் நான். அந்த தூள் கொடையே வந்து கரும் சக்கரை 1 ஸ்பூன் போட்டுட்டேன். வெறும் புளிங்கிறதுனால ரொம்ப புளிப்பாக இருக்கும். புளிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சக்கரை போட வேண்டாம் சரிங்களா. பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா ஒரே ஒரு கொதி வரும் பாருங்கள், வந்துருச்சு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் சரிங்களா. கொத்தமல்லி இலையை போட்டு இதுக்கு வந்து ஒரே ஒரு தேங்காய் மட்டும் போடணும், அதுதாங்க ஸ்பெஷலு. அப்படி சூப்பராக இருக்குங்க தேங்காய் போட்டோம்னா சரிங்களா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த 2மே போடணும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போடுறேன் சரிங்களா.
போட்டு கலக்கி எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? எப்போவுமே நீங்கள் தக்காளி ரசம் தான் வைக்கிறேன், வேறு மாதிரி ரசம் வைக்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.